என்னோட ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் பலம் இழந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி சரி பண்ணுறது? ஜாதகத்தில் கிரக பலமின்மை கேள்வி. பலம்ங்கிறது எல்லாத்தையும் பலப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது, சுபப்படுத்தணுங்கிறது அவசியம். பலம் வேற சுபம் வேற. இப்போ பலம்னா என்னென்னா, கேந்திரம்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 அது பலம். அதே போல் சுபம்னு சொன்னால் என்னென்னா, ஆட்சியாக இருக்கிறது, நட்பாக இருக்குது, உச்சமாக இருக்கிறது, இதெல்லாம் சுபம். சுபம் வேற பலம் வேற, அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பாவ கிரகம் ஒன்று இருக்குது, ரொம்ப ஆகாத கிரகம் ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த கிரகம் ஆகாத கிரகம் பலம் பெற்றால் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகாத ஒரு கிரகம், இப்போ உதாரணத்துக்கு 6ஆம் அதிபதி இருக்கிறார். நம்மளோட லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி யார் அப்படின்னா, கடன், வழக்கு, வியாதி, சண்டை, சச்சரவு போன்ற பாதிப்புகளை கொடுக்கக்கூடியவர்னு அர்த்தம். அவர் 10ஆம் இடத்துல இருந்தால், கேந்திரத்தில் பெரிய கேந்திரம் 10, 10வது இடமான பெரிய கேந்திரத்தில் இருக்கும்போது அந்த துன்பம் அதிகமாகும். எப்படின்னா, கடன், வழக்கு, வியாதி, சண்டை, சச்சரவு, நோய் நொடி போன்றவை அதிகமாக பிரச்சனையை கொடுத்து, அதனால் நம்ம போகக்கூடாத இடம்னு சொல்லக்கூடிய மருத்துவமனை, காவல் நிலையம், நீதிமன்றம் போன்ற இடங்களுக்கெல்லாம் போக வச்சிடும். இதுதான் பலம்னு பேர். ஒரு எதிரி இருக்கான், அவன் பலவான் ஆகிட்டான்னா, எனக்கு இந்த தெருவில் ஒருத்தர் ஆவாதம் இருக்கிறான்னு வச்சுங்களேன். இந்த தெருவுக்கு ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணி அவனே தூக்கி அதில் செக்ரட்டரியாக போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? வச்சுருவான் நமக்கு ஆப்பு இல்லையா? அந்த மாதிரி ஒரு கெட்ட கிழக்கத்தை பலப்படுத்தக்கூடாது. அதுக்கு சாஸ்திரம் என்ன சொல்லணும்னா, கெட்டவன் கெடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லணும். நமக்கு ஒருத்தன் கெட்டவன் தானே, அவன் கெட்டு தான் போகணும், செத்து தான் போகணும், அதுதான் நமக்கு நல்லது. இது ஒரு பக்கம். இன்னொன்று, பலம்னு சொல்கிறது இல்லை, நீங்கள் சுபபலம்னு எடுத்துக்கிறேன் நான். உங்கள் கேள்வி ஏதோ ஜோசியர்களுக்கே நிறைய தெரியாத வார்த்தை இது, அதனால் நீங்களும் கேட்டீங்க, நான் அதை அர்த்தம் புரிஞ்சுக்கிறேன். அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு இதை சாக்கா வச்சு விளக்கம் கொடுத்துட்றோம். சுபபலம்னு இருக்கணும். சுபபலம்னா ஒரு 6ஆம் அதிபதியே உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதே 6ஆம் அதிபதி 6லேயே இருக்கிறார். ஆனால் அந்த 6லேயே சொந்த வீட்டிலே இருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, அது ஆட்சி பெற்றுதுன்னு அர்த்தம். ஆட்சின்னா அது சுபபலம். அந்த கெட்டவனுக்குள்ளே கூட கல்லுக்குள் ஈரங்கிற மாதிரி அந்த கெட்டவன் மனசில் கூட கொஞ்சம் ஈரம் இருக்குங்க. அதனால் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, தலைக்கு தலைப்பாக கூட போயிடும்ன்ற அளவுக்கு நமக்கு அதெல்லாம் ஈஸியாக சரியாயிடுங்க, பெருச அளவில் பாதிக்காது. இதுதான் காரணம். எப்படி சொந்த வீட்டிலே இருந்தாருன்னா, ஆட்சி பெற்றிருந்தாருன்னா அப்படி ஆகும். ஒரு வேளை ஏதாவது உச்சம் பெற்றிருந்தாருன்னா அப்படி ஆகும். சுபகிரகங்களோடு சேர்ந்து இருந்தால் கொஞ்சம் நன்மைகள் நடக்கும். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆக கெட்ட ஒரு கிரகம் சுபத்தன்மை பெறுவது நல்லது. இப்போ அந்த மாதிரி சுபத்தன்மை பெற வேண்டும் அப்படின்னாக்கா அதுக்கு பரிகாரங்கள் பண்ணுவோம். பலம் பெற வேண்டும் என்பதற்கு நம்ம அதுவும் சுபத்தன்மையாக பலம் பெறணும் அப்படின்றது நம்ம ராசிக்கல் மோதிரெல்லாம் போடுறோம். அதெல்லாம் கூட எல்லா கல்லும் போடுறதில்லை, நல்லதில்லை. நம்மளோட கெட்ட கிரகங்கள், ஒரு லக்னத்துக்கு மாரகாதிபதினு ஒருத்தர் இருப்பாங்க, அவனுடைய கல்லை போட்டுருவாங்க தெரியாமல். அவனுக்கு அந்த ராசியாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு உபய லக்னம்னு சொல்லுவாங்க. மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இது 4 ராசியை உபயம்னு சொல்லுவோம். இந்த 4 லக்னத்தை உபய லக்னம்னு சொல்லுவோம். இந்த உபய லக்னத்துக்கு மிதுனத்துக்கும் கன்னிக்கும் தனுசுக்கு அதிபதி குரு, மீனத்துக்கு அதிபதி குரு. இவர்கள் ஆக மாட்டார்கள். இது 7ஆம் இடத்த உபய லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, லக்ன பாவி, மாரகன், பாதகாதிபதி, இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வைப்போம். தனுசு லக்னத்துக்கு புதன் ஆக மாட்டார். புதனோட மிதுன லக்னத்துக்கு குரு பகவான் ஆக மாட்டார். அது மாதிரி மீனத்துக்கு கன்னியை சேர்ந்த புதன் ஆக மாட்டார். கன்னிக்கு மீனமாக இருக்கக்கூடிய குரு ஆக மாட்டார். ஆக ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாக இருக்குது. புரியுதுங்களா? 7ஆம் இடம் பகை. இப்போ என்ன பண்ணலாம், தனுசு லக்னக்காரர்கள் இந்த 7ஆம் அதிபதியான புதன் அவர் ஒரு 8ல் இருக்காருன்னு வச்சுங்களேன். 7ஆம் இடம் 8ல் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன சொன்னோம் ஏற்கனவே, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லியிருக்கிறோம். அப்போது 7ஆம் இடம் 8ல் போய் கெட்டு போயிட்டோன்னா சைலண்ட்டாக விட்டுணும் அவனை.
புரியுதா? ஆனால் தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு பச்சைக்கல் மோதிரம் போடுறது அது இதெல்லாம் போடுவாங்க. கெட்டவனுக்கு பச்சைக்கல் 6-8 போய் மறைஞ்சு போயிருக்கிறான் அவன். ஃபோன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. நம்மளுடைய இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் 6-8-12 போய் மறைஞ்சு இருந்ததுன்னா அது கெட்டு போச்சுன்னு அர்த்தம். கெட்டுப்போன கிரகத்தை நம்ம பலம் ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா அவனையும் கெட்டவனாக இருக்கிறான். அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு நம்ம ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கோம்ல. அந்த வகையில் இது கெட்டு போனால் தான் நமக்கு நல்லது அப்படின்றவன் கெட்டவன் கெட்டு போனால் தான் நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே விட்டுடணும். அப்படி விடுற பட்சத்தில் நமக்கு நல்லது நடக்கும். சில பேர் தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி புதன் ராசிக்கல் போடுறதா சொல்லிட்டு அவங்களோட ராசி மிதுனமோ அல்லது கன்னியாகவோ இருக்கும். மிதுனமோ அல்லது கன்னியாவோ ராசியாக இருந்ததுன்னு வச்சுங்க, அதன் அதிபதி புதனுக்குரிய கல் மரகத பச்சை. இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த மரகத பச்சை கல் போடலான்னு சொல்லிட்டு போடுவாங்க. அப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னா அது பாதிப்பு ஏற்படுத்துங்க. ஏன்னா அந்த ராசிக்கல் வந்து பலத்தை ஏற்படுத்தி ஆக்டிவேட் பண்ணக்கூடிய வேலையை தான் இந்த ராசிக்கல் செய்யும். ராசிக்கல் என்ன பண்ணுது, ஆக்டிவேஷன் அதிகப்படுத்துங்க, பூஸ்ட் பண்ணுங்க. பூஸ்டரான அந்த இதை போய் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு போய் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கெட்டவனுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும். தூங்கின்னு இருக்கிற கெட்டவனை வீட்டு வாசலில் இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கும். அப்படி சைலண்ட்டாக நம்ம தாண்டி போயிட்டு வந்துடணும். அதை விட்டுட்டு சும்மா நோண்டி விட்டோம்னாக்கா அது நமக்கு ஆபத்தாக போயிடும். அந்த மாதிரி இந்த 7ஆம் இடத்த வந்து லக்னப்பாவி, மாரகாதிபதி, பாதகாதிபதினு சொல்லக்கூடிய அந்த புதன் வந்து எங்கேயோ போய் 6-8-12 மறைஞ்சு போய் கிடக்குறான். எங்கேயோ விட்டுடணும். அதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, என் ராசிநாதன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பச்சைக்கல்லை தூக்கி போட்டுருவாங்க. பச்சைக்கல்லை போட்ட உடனே அவர் ஆக்டிவேட் ஆகிடுவார். அது நமக்கு சாதகமற்ற சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தி விடும். ஸோ ஜாதகம் பார்த்து ராசிக்கல் போடணுங்கிறது அது ஒரு பக்கம். இப்போ உங்களுடைய கேள்வி என்னென்னா, பலப்படுத்துறதை பற்றி கேட்டிருந்தீங்க. பலப்படுத்துறதுனா என்ன அப்படின்னா, சுபப்படுத்துறது தான் பலப்படுத்துது. சுபப்படுத்தணும். எல்லா கிரகத்தையும் பலப்படுத்திடக்கூடாது. எல்லா கிரகத்தையும் நல்லவனாக்கணும். அப்படி நல்லவனாக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னும் போது, நல்ல கிரகங்களுக்கெல்லாம் ராசிக்கல் மோதிரம் போடுங்க, அது நல்லா பலப்படுத்தும். நல்ல கல், ஒரு லக்னத்துக்கு 1, 5, 9 கூடிய கல் நல்ல கல். அல்ல வேறு ஏதாவது விதத்தில் நல்லா உங்களுக்கு நல்லது செய்கிறவனான்னு இருந்தானா அவனெல்லாம் பார்த்து நீங்கள் அந்த ராசிக்கல்லை போடலாம். அப்படி போடும்போது அதிர்ஷ்ட கற்களால் அந்த கிரகங்கள்லாம் பலப்படுத்த முடியும். அது ஒன்று இருக்குது. அல்லது பரிகாரம் பண்ணுறது கெட்டதே நடக்காது. பரிகாரத்தினால, சாமி கும்பிட்றதுனால, பூஜைனால, புனஸ்காரனால இது மாதிரி பண்ணும்போது எந்த வகையான கெடுதலுமே வராது, பாதிப்பே வராது. நடந்தால் ரொம்ப நல்லது நடக்கும், இல்லைனாக்கா சும்மா இருக்க போகுது, அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதனால் என்ன பண்ணலன்னா, உங்கள் ஜாதகத்தில் நவகிரகங்கள் பலம் பெற வேணுமா, எந்த கிரகம் பலம் பெறணும்னாலும் சரி, ரொம்ப ஈஸியான வழி சொல்கிறேன். 1, காரகத்தின் அடிப்படையில் அது பலம் பெறும். இல்லது கிரகத்தோடைய ஆதிபத்தியம், 1ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதினு டெக்னிக்கல் டேர்ம்ஸில் ஜோசியர்லாம் சொல்லுவான். 4ஆவது வீட்டுக்காரன் 6ல் இருக்கிறான், 6ஆவது வீட்டுக்காரன் 7ல் இருக்கிறான், கலத்திரக்காரகன் அங்கே இருக்கிறான், சகோதரக்காரகன் இங்கே இருக்கிறான்னு இந்த மாதிரி காரணத்தை வச்சு ஜோசியருங்க சொல்லுவாங்க. அல்லது அந்த வீட்டோட எண்ணிக்கையை வச்சு சொல்லுவாங்க. இந்த 2 வகையிலுமே நம்ம ஒரு கிரகத்தை பலப்படுத்தணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா, சுபப்படுத்தணும், பலப்படுத்தணும், அல்ல பரிகாரம் செய்யணும்னு ஆசைப்பட்டோம்னா அது ரொம்ப சிம்பிளான வழி சொல்கிறேன். சூரியன்னா அப்பா, சூரியனை வந்து பித்ருக்காரகன்னு சொல்லுவோம், அப்பான்னு அர்த்தமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சூரியன் பலமீனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஐப்பசி மாதத்தில் பிறந்தவனுக்கு சூரியன் அரைபலம் தான் இருக்கும். ஏன்னா அது நீச்சமாயிடும். அதனால் பித்ரு தோஷம் 50% பித்ரு தோஷத்தை எழுதி வச்சுக்கலாம். யாரெல்லாம் ஐப்பசி மாதத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே சூரியன் சொல்லக்கூடிய அப்பாவுக்கு 50% தான் பலம் இருக்கும்னு அர்த்தம், அல்லது நன்மை இருக்கும்னு அர்த்தம். அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சூரியன் பலம் பெற வேண்டும் என்றால் நம்மளோட அப்பா வயசுக்கு மேலே உள்ள ஆண்களுக்கெல்லாம் வந்து உதவி செய்யலாம், தானம் தர்மம் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ எங்கள் அப்பா மாதிரி இருக்கிற, எங்கள் அப்பா வயசில் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தோணி நம்ம போய் உதவியெல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி செய்யணும். நம்ம அப்பா வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தேவையான தானம் தர்மம் பண்ணணும். அது பண்ண முடியாட்டி பரவாயில்ல, உதவியாச்சும் செய்யணும். உதவிகளை செய்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அப்பப்போ பார்க்கும்போதெல்லாம் பெரியவங்களை பார்த்தா அதுவும் அந்த பையன் நம்ம அப்பா வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினா அந்த சூரியன் வந்து பலம் பெறுவார்,
மானசீகமாக நம்ம அவங்கள அப்பாவாக நினச்சிக்கிறோன்னு அர்த்தமாக இருக்குது. சரியா? இப்போவும் நிறைய பேர் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ ஒரு அப்பா இறந்து போயிட்டார் அப்படின்னா பிள்ளை வந்து அப்பாவுக்கு வேஷ்டி துணிமணிலாம் வச்சு படையல் போடுவாங்க இல்லையா? போட்டுட்டு அப்புறம் இந்த படையல் துணி என்ன பண்ணுறதுன்னு பார்த்து அப்பா மாதிரி வயசில் இருக்கிறவங்கள தேடி கண்டுபிடிச்சி எடுத்துமே அதை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதுதான் பித்ரு ஆசீர்வாதம். ஸோ அதே மாதிரி அம்மா மாதிரி இருக்கிறாங்க பார்த்து சந்திரனுக்கு பார்ப்போம். அந்த சூரியன் வந்து அந்த காரகத்தின்படி அப்பான்னு அந்தஸ்தை கொடுக்குது, அதனால அதை பண்ணுறோம். அப்படி இல்லை உங்கள் லக்னத்துக்கு அவர் வந்து ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி தனுசு லக்னம்னு வச்சுங்களேன். தனுசு லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியனாக இருக்கிறார். அவர் வந்து ஆடி மாதத்தில் பிறந்ததுனால அஷ்டமத்தில் போய் மறைஞ்சு போயிட்டார். ஐயோ யோகம் தடைப்பட்டு போச்சே அப்படின்னாக்கா அந்த தடையை விலகிறதுக்கு நீங்கள் ராசிக்கல்லும் ஒரு பக்கம் போடலாம். இன்னொரு பக்கம் நம்ம அப்பா வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் வந்து துணிமணி எடுத்து கொடுக்குறதோ அல்லது வேறு தேவையான உதவிகளை செய்து அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இது பண்ணாக்கா அந்த சூரியன் பலம் பெறுவார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தடையில்லாமல் கிடைக்க அது பயன் தரும் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள் பரிகாரம். இது லிமிட் இல்லாமல் எவ்வளோ வேணாலும் செய்யலாம், ஆயுளுக்கும் செய்யலாம். ஆக உங்கள் ஜாதகத்தை பார்த்து எந்தெந்த கிரகம் கெட்டு போயிருக்குன்ட்டு இப்போ நம்ம சொல்கிற வழிமுறையில் பண்ணுங்க. அடுத்து சந்திர பகவான். சந்திரன் கெட்டு போனால் மதி கெட்டு போவோம், அம்மாவுடைய அம்மாவுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கெட்டு போவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அழகு கூட கெட்டு போகும். சந்திரன் கெட்டு போனால் அழகு கூட கெட்டு போகும், பார்த்துக்கணும். ஆக சந்திரன் பலம் பெற என்ன பண்ணணும்னா தன்னோட அம்மா வயசுக்கு மேலே உள்ள ஏழை பெண்களுக்கெல்லாம் உதவி செய்து ஆசீர்வாதம் வாங்கணும். இது காரகத்துவ பரிகாரமாக இருக்கும். சந்திரனை நேரடியாக பலம் பெறுவார். சந்திரனுக்கு கோயிலுக்கு போகணும்னா சந்திரமௌலீஸ்வரர் கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவோம். திங்கட்கிழமையில் நீங்கள் சந்திரன் சொல்லக்கூடிய அம்மனுக்கு வந்து வழிபாடு பண்ணுங்க, தீபம் போடுங்க அப்படிலாம் சொல்லுவோம். அது சாதாரணமான பரிகாரம். நம்ம சொல்கிறது இப்போ தத்துவார்த்த பரிகாரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சித்தர்கள் தான் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த சித்தர்களோட தொடர்பில் இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி தத்துவார்த்த பரிகாரத்தை சொல்கிறோம். நம்ம அம்மா வயசுக்கு மேலே இருக்கிற அம்மாக்களுக்கெல்லாம் எதுவுமே வேணாம், நீங்கள் நேரம் முதியோர் இல்லம் போங்க. அம்மா வயசுக்கு மேலே இருக்கிற அம்மாக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுங்க, துணிமணி எடுத்து கொடுக்குறது அல்லது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வீட்டை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறது, இந்த மாதிரி அவங்களுக்கு உதவி செய்து நன்மையை செய்து உதவி செய்யுதுன்னு போது ஞாபகம் வருது. ஏற்கனவே எல்லாம் சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்க, நீ ஆளுக்கு ஸ்வீட்டை வாங்கி கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்காதீங்க, அது இப்போ சுகர் ஏறிட போகுது. அவங்களுக்கு நன்மை செய்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு அந்த மாதிரி உதவி செய்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. இது சந்திரன் பலம் பெறும். முக்கியமாக ஐப்பசி மாதம் பிறந்தவங்கெல்லாம் சூரியனுக்கு பரிகாரம் பண்ண சொன்னேன் இல்லையா? இப்போது விருச்சிக ராசியில் பிறந்தவங்கெல்லாம் இதை செய்யணும். அல்லது ராசியும் லக்னம் 6, 8 இருக்குது பாருங்கள். 6, 8, 12 மறைஞ்சு போனவங்க, லக்னத்துக்கு 6, 8, 12 ராசியாக இருக்கும் பாருங்கள், அவங்க விருச்சிகத்தில் பிறந்தவங்க. இவங்க என்ன பண்ணோன்னாக்கா விருச்சிக ராசியில் பிறந்தவங்க சந்திர பரிகாரத்தை செய்யணும். இப்படி செய்கிறதுனால அந்த ஸ்தானத்துக்கு காரணம் என்னவா இருக்குதோ ஒரு ஜாதத்துக்கு ஒரு மாதிரி ஸ்தானாதிபதி மாறுவார், அதுக்கேற்ற பலனை கிடைக்கும். சந்திர கிரகமே பலம் பெறும். தத்துவார்த்த பரிகாரத்தின்படி சந்திர கிரகமே பலம் பெறுகிறது. அடுத்து 3ஆவதாக செவ்வாய் கிரகம். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் பலவீனமாக இருந்தால், நீச்சம் அடைந்தால், கடகத்தில் நீச்சம் அடையும், ஒரு 6, 8, 12 மறைஞ்சு போயிருந்தால், அல்லது செவ்வாய் தோஷம் கொடுத்துருந்தா, தோஷம்ங்கிறதுனா 4, 2, 4, 7, 8, 12 தோஷம் கொடுத்துருந்தா, இப்படி ஏதாவது ஒரு ரகத்தில் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால், பலம் இழந்திருந்தால் அல்லது தோஷத்தை கொடுத்துருந்தால், அந்த செவ்வாய்க்கு பலம் பெறுவதற்கு என்ன பண்ணணும்னா முக்கியமாக சகோதரக்காரகன் செவ்வாய், அதுலேயும் இளைய சகோதரத்துக்கு காரணமானவர் செவ்வாயாக இருக்கிறார். 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைய சகோதர ஸ்தானாதிபதியே செவ்வாய் தான். அதனால் 2 in 1 இருக்கும். உங்களோட வயசை விட கம்மியாக இருக்கக்கூடிய தம்பி தங்கச்சிங்கள் இருப்பாங்க இல்லையா, இளையவர்கள் இருப்பாங்க. உங்கள் வயதை காட்டிலும் இளையவர்கள் இருப்பார்கள். அவர்களை வந்து சகோதர சகோதரியாக நினச்சி அவங்களுக்கு பள்ளிக்கு, கல்விக்கு அல்லது வேறு ஏதாவது தேவைப்படுற உதவிகளை செய்து கொடுக்கலாம். விளையாட்டு வீரர்களுக்கு, ஏழை பசங்க நல்ல விளையாட்டு திறமையோடு இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஏழை பசங்க விளையாட்டு திறமையோடு இருக்கிற அந்த ஏழை குழந்தைங்களுக்கு நீங்கள் விளையாட்டுக்கு தேவையான சாமான்களை வாங்கி கொடுக்கறது, இப்படி ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு அதை உதவியெல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணணும், ஆசீர்வாதம் வாங்க முடியாது, வணங்கிட்டு தான் வரணும். சும்மா ஒரு வணக்கம் பண்ணிட்டு வாங்க போதும். சின்னவங்களை கூட வணக்கம் பண்ணலாம், தப்பு கிடையாது. வாழ்த்த வயது இல்லை வணங்குகிறேன்னு சொல்லுவானுங்களே பேப்பரில், அரசியல் இதெல்லாம், அந்த மாதிரி சும்மா அவங்கள வந்து வாழ்த்த முடியாது, அதனால் வணங்குற மாதிரி நீங்கள் வந்து சும்மா வணங்கிட்டு வர வேண்டியது தான். அப்படி வணங்கும்போது எப்படி விளையாட்டு வீரர்கள்
அவங்களுக்கு தேவையான விளையாட்டு சாமான்களை வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் வந்து மிலிட்ரி மேனெல்லாம் வாங்கலாம், போலீஸ்காரங்களுக்கு உதவலாம். ஆனால் அவங்களாம் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறாங்க, அவங்களுக்குலாம் ஒன்றும் உதவிக்கிட்டு இருக்காதீங்க, அதுக்காக அதை சொல்லலை நான். ஸோ ஏழை விளையாட்டு வீரர்கள் அல்லது நம்ம வயசுக்கு கீழே இருக்கிற தம்பி தங்கைகளுக்கு சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, வெளியாளாக இருந்தாலும் சரி, தம்பி தங்கையாக நினச்சி அவங்களுக்கு வந்து தேவையான உதவிகள் செய்து வணங்கி வந்தால் உங்களுக்கு செவ்வாய் பலம் பெறும்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 3வது கிரகம் முடிஞ்சு இப்போ 4வது கிரகம் புதன். புதன் பகவான் பலம் பெற வேண்டும் என்றால், புதன் பகவான் பலம் பெறணும்னா அது வந்து ஆதிபத்தியின் அடிப்படையில் என்ன குறை இருக்குதோ அந்த குறையை நிவர்த்தியாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் வந்து உங்களுடைய ஜாதகத்திலே மீனத்தில் இருந்து நீச்சமாக இருக்குது, அல்லது 6, 8, 12 இருந்து நீச்சமாக இருந்ததுக்கு கெட்டு போய் இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, புதனுக்காக ஆக்சுவலி புதன்னா மாமன்னு பேர், அதிலும் பர்டிகுலராக தாய் மாமன்லாம் பேர். இந்த மாதிரிலாம் குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா செய்ய வேண்டியது என்னென்னா, ஆணும் பெண்ணும் இல்லாமல் 3வது பாலினத்தார், அதாவது 3ஆம் பாலினத்தாருக்கு உதவி செய்யணும். ஆனால் அவங்க வயசு வித்தியாசம் இல்லாமல் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் கூட வாங்கலாம். 3ஆம் பாலினத்தினர் மட்டும் வந்து ஆசீர்வாதம் கூட வாங்கலாம், தப்பு கிடையாது. அவங்க சின்ன வயசுக்காரங்களாக இருக்காங்களே, நம்மளோட பெருசாக இல்லைன்னா அங்கே போய் வயசை பார்க்காதீங்க. சில இடத்துலலாம் வயசை பார்க்க மாட்டாங்க. திருஞானம் சம்மந்தமான மாதிரி 3 வயசு 5 வயசு குழந்தையாக இருந்தாலும் அவர் ஞானம் பெற்றிருந்தால் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். அதுபோல் மகான்கள், சித்தர்கள், ஞானிகளுக்கெல்லாம் வயசு பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி 3ஆம் பாலினத்திற்கு வயசு பார்க்காம அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் அவங்களுக்கு தேவையான உதவிகளெல்லாம் செய்து நீங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். அல்லது உங்களுக்கு மாமன் முறை எது வந்தாலும் சரி, பங்காளி மாமன், அம்மாவுடைய கூட பிறந்தவங்க மட்டும் இல்லாமல் ஒன்று விட்ட அம்மா, சித்தி, பெரியம்மா, அவங்களோட அண்ணன் தம்பி, இந்த மாதிரி யாராவதுலாம் இருந்தாங்கன்னா கூட, அல்லது முறையில் மாமன்னு ஒரு முறை வந்தால் கூட சரி, இந்த மாதிரி யாருக்காவது நீங்கள் வந்து அதுலேயே அவசியமானவங்களுக்கு, ஏழையாக இருக்கிறவங்களுக்கு, குறையாக இருக்கிறவங்களுக்கு அவங்க குறைகளை நிவர்த்தி பண்ணி அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தணும். இதெல்லாம் பண்ணுற பட்சத்தில் அது மட்டும் இல்லை, இதில் ஒரே ஒரு இது, இந்த 3ஆம் பாலினத்தை சொல்லும்போது பாலியல் தொழில் செய்கிறவங்களா இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்கணும். அவங்க வந்து வேறு எதாவது கவர்மெண்டான தொழில் செய்கிறவங்க, ஒரு கோயில் வாசலில் பூ கட்டி விற்கிறவங்களா இருப்பாங்க, வேறு எதாவது வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சு தான் பண்ண மொழிய. அது எப்படி நீங்கள் செக் பண்ணிப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் 3ஆம் பாலினமாக இருந்தாலும் அவங்களுக்கு செய்யும்போது பாலியல் தொழில் செய்து கொண்டு இருக்கும் 3ஆம் பாலினத்தவருக்கு இந்த பரிகாரங்களை பண்ணக்கூடாது. அது இல்லாத மற்றவங்களுக்கு பண்ணணும். அது ஒரு கண்டிஷன் அப்ளை. அப்புறம் வந்து மாமாங்கள், ஏழை மாமாங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த மாதிரி இப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து நான் உங்களோட ஆளுக்கு சொன்னேன், எங்களுடைய இதில் வந்து ஜாதகத்தில் அவருக்கு புதன் நீச்சமாக இருக்குது, என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரில. ஒரு நல்ல வசதி வாய்ப்போட நல்லா வசந்து இருக்கிறார் அவர். அப்படி இருக்கும்போது அவர் ஜாதகத்தை பார்த்து தொழிலில் சில பாதிப்பு ஏற்படுறதுனால என்ன பண்ணலான்னாக்கா, உங்களுக்கு மாமன் முறையில் யாராவது ஏழைப்பட்டவங்க இருக்காங்களான்னு. ரொம்ப தூர சொந்தத்தில் தான் மாமன் முறைங்க இருக்கிறாங்க சார், ஊரில் தான் சார் இருக்காங்க. நாங்கள் சரி அவங்கள வர வச்சு அவங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு. அவங்களுக்கு என்ன வேலை போடுறதுன்னு தெரியல, ஏதோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை போட்டு கொடுக்கணும். அவங்க ஊர்லேருந்து வர வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி வேலையை போட்டு கொடுத்து அவருக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பண்ணி கொடுத்து அவர் வச்சுக்கிட்டார். தொழில் நல்லாவே ஓடுது. எப்படி பாருங்கள், அந்த புதனுக்கு ஒரு பலம் கொடுத்தாச்சு. மாமன் முறையில் இருக்கிற ஒரு ஆளை வந்து கூப்பிட்டு வந்து இது பண்ணணும். இல்லைன்னா புதனுக்கு பலனுக்கு இன்னொரு ஐடியா கூட இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்கும், இதுக்கு மட்டும் இன்னொரு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, டீச்சர்ஸ், புதனா சரஸ்வதிங்க. ஆசிரியர்களுக்கும், ஏழை ஆசிரியர்கள், எல்லாம் வசதியான ஆசிரியர், கவர்மெண்ட் என்னது அசோசியேஷன், ஜாக்டோ, ஜியோ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி அசோசியேஷனில் இருந்து போராடுறவங்களுக்கெல்லாம் போய் எதுவும் செய்யாதீங்க. அவங்களுக்கெல்லாம் போதுமான அளவுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் யாருக்கு செய்யலான்னாக்கா, ஏதோ ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போய் வேலை செய்கிறவங்க, வருமானம் இல்லாமல் இருக்கக்கூடிய, ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்களுக்கு போய் ஏதாவது அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து அந்த ஆசிரியர் மனதிலே, ஆணோ பெண்ணோ, அந்த ஆசிரியர் மனதிலே இடம் பிடித்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க, நல்லா இருக்கலாம். அதனால் புதனோட அனுகிரகம் கிடைக்கும். அடுத்ததாக குருபலன். குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் மகரத்தில் இருந்து நீச்சமானாலோ அல்லது லக்னத்துக்கு 6, 8, 12 போய் மறைஞ்சி போயிருந்தாலோ
அவங்க குரு பகவானோட பலம் பெற்று சுபபலம் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னதுன்னா தொழில்முறை ஆன்மீகவாதியாக இருக்கணும். தொழில்முறை ஆன்மீகவாதி பிராமணராக இருந்தால் நல்லது. ஆனால் பிராமணர்னோடனே எல்லாரும் பிராமணர்னு நினச்சிக்கிறாங்க. ஐடியில் வேலை செய்கிறவங்களாம் பிராமின் கிடையாதுங்க. ஜாதி வயசாக தான் பிராமின். அவங்க ஆச்சார ரீதியாக அல்லது நம்மளுடைய தொழில் ரீதியான பூஜைக்குரியவர்கள் கிடையாது. அவங்க சாதாரண ஆளுங்க தான் அவங்க. அது மாதிரி வச்சுக்கோங்க. தொழில்முறை ஆன்மீகவாதிகள் அல்லது ஏழை அந்தணர்கள், ஏழை அந்தணர்கள் பர்டிகுலராக ஏழை அந்தணராக இருந்தாலும் அவர் ஆன்மீகத்துறையில் தான் இருக்கணும். ஆன்மீகத்துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம அவங்க எந்த ஆளாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் குருவோட அம்சம்தான். அந்த குரு பகவானோட பலம் வேணும்னா ஒரு ஏழை ஆன்மீகவாதிகளுக்கு முழு நேரம் அல்லது தொழில்முறையாக இந்த ஆன்மீகத்தை வச்சு தான் அவங்க வாழ்க்கை ஓடுதுங்கிற மாதிரியான ஆன்மீகவாதிகளுக்கு உதவி செய்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவது குருவுக்கு பலம் சேர்ப்பதாக இருக்கும். அந்த வெறும் உதவினா காசு பணம் கொடுக்குறது மட்டுமே உதவி இல்லைங்க. எவ்வளோ இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யலாம். அடுத்ததாக குரு பகவானுக்கு அப்புறம் சுக்கிரன் பலம் பெற வேண்டும் அல்லது சுபமான பலம் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கும்போது என்ன பண்ணலான்னா, சுக்கிரனுக்கு ஏழையாக இருக்கக்கூட சுமங்கலிகள் ஏழையாக இருக்கக்கூட சுமங்கலிகள் இருக்கிறதுல அதுதான் அதிக பலன் தரும். சுமங்கலிக்கே செய்கிறத பலன் தான், ஆனால் ஏழை சுமங்கலிகள் செய்யணும். புரியுதா? ஏழை வேற, பெண்ணாக இருக்கணும், ஏழையாக இருக்கணும், சுமங்கலியாக இருக்கணும். இது மூணும் ஒன்றா இருக்கணும். ஏழையாக இருக்கணும், சுமங்கலியாக இருக்கணும், பெண்ணாக இருக்கணும். இது மூணும் ஒன்றா இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஏழை அந்த பெண்களுக்கு, சுமங்கலி பெண்களுக்கு உதவி செய்யணும். அவங்களுக்கு என்ன வேணும்னா, முக்கியமாக அவங்களுக்கு துணிமணியோடு சேர்ந்த மாதிரியான இது கொடுக்கறது நல்லது. தானம் தர்மம் கொடுக்கறது அல்லது அவங்க வாழ்க்கையில் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது முயற்சி எடுக்கலாம். அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது, அவங்களுடைய கடமைகளில் அல்லது சில சுமங்கலி இருப்பாங்க, ஆனாலும் அவங்களுக்கு குழந்தை குட்டி இருக்கும், அவங்கள படிக்க வைக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இவங்க தான் அதுக்காக மல்லு கட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யலாம். புரியுதுங்களா? ஏழை சுமங்கலிக்கு எவ்விதமாயினும் உதவி செய்து அவர்களுடைய வணக்கத்தை பெறணும். அதாவது கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக அப்படியே கொடுத்துட்டு வரக்கூடாது. போகும்போது நாகரிகமாக நான் சொல்லணும், ஒரு வணக்கம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் சொல்லணும். வயசில் சின்னவங்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதம் வாங்க முடியாது, வணக்கம் சொல்லிட்டு வரணும். வயசில் பெரியவங்களாக இருந்தால் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அப்படி ஆக ஏழை சுமங்கலி பெண்களுக்கு உதவி செய்து தானம் தர்மம் கொடுத்து ஆசீர்வாதம் பெற வேண்டும். ஏன் இந்த உதவி சொல்கிறேன்? எல்லாம் தானம் தர்மம் தான் சொல்கிறேன். எப்பவுமே நம்மளால் தானம் தர்மம் பண்ணிகிட்டே இருக்க முடியாதுங்க. அதில் கடமைக்கு எப்பாவது ஒன்று பண்ணிவிட்டு அதோடு விட்டுருவோம். நம்ம என்றைக்கோ ஒரு நாள் பண்ணிவிட்டு விட்டுருவோம். கொலு வைக்கிற அன்றைக்கி யாராவது 4 பேரை கூப்பிட்டு வச்சு பண்ணி விட்டுருவாங்க. ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமையில் வாழ்க்கையில் ஒரு முறை பண்ணிவிட்டு அதோடு விட்டுருவாங்க. ஆனால் உதவின்னு சொல்லி பாருங்கள், அது காசு பணம் செலவு பண்ணாமல் கூட உதவி செய்ய முடியும். ஸோ அதை அடிக்கடிக்கு செய்யலாம். நமக்கு ஒரு எல்லாம் நீங்கள் என்னமோ 4 கிரகம் கெட்டு போனதாக சொல்கிறீங்க. சில பேருக்கு 1-2 தானே கெட்டு போயிருக்கோம். அந்த 1-2 கிரகத்தை மனசில் வச்சுக்கின்னு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை பண்ணிக்கிட்டு வந்தால் நமக்கு ஹேபிட்டாக போயிடும். வாழ்க்கையில் சாதாரணமாக அது சரியாக போயிடும். ஆக ஏழை சுமங்கலி பெண்களுக்கு உதவிகளை செய்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு நன்மையை செய்தாலும் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அடுத்ததாக இந்த சனி பகவான் ஜாதகத்தில் கெட்டு போகிறதுனா எப்படி கெட்டு போகும்? 6, 8, 12 அதில் 6ஆம் இடம் கெடாது சனி. அப்பவும் கெட மாட்டாங்க அவங்க. 8, 12 இருந்தால் கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அல்லது ஏதாவது வகையில் தோஷத்தை கொடுத்துருக்கு. 2, 4, 7, 8, 12 இருந்தால் அது தோஷம் கொடுக்கும். அப்புறம் அல்லது நீச்சமாக இருந்தால் மேச ராசியில் இருந்தால் நீச்சமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீச்சமாக இருந்தாலோ தோஷம் கொடுத்து இருந்தாலோ அல்லது 8, 12 போய் மறைஞ்சி இருந்தாலோ இதெல்லாம் அதை நம்ம சுபத்தன்மையாக மாற்ற வேண்டியது நமக்கு அவசியமாச்சு. பலம் பெற வேண்டியது அவசியமாகிடுது. அதனால அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஏழையாக இருக்கக்கூடிய ஏழை தொழிலாளிகளுக்கு ஏதாவது உதவிகளை செய்து, முக்கியமாக ஏழை தொழிலாளிகள்லாம் நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னாக்கா அவங்ககிட்ட கூலியெல்லாம் குறைக்க பார்க்காதீங்க. அதுவே பெருசு தான். சரி, கேட்குற கூலியை கரெக்டாக கொடுங்க. முடிஞ்சால் அதுக்கு மேலே 5, 10 எக்ஸ்ட்ரா வச்சு கொடுங்க. ஆக ஏழை தொழிலாளிகளுக்கு
மகிழுமாறு நீங்கள் உதவி செய்து அவங்களுடைய ஆட்சியை பெறணும். வாழ்த்து தான் பெற முடியும். அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் எல்லாம் ஆட்சின்னு சொல்கிறேன். வயசில் பெரியவங்ககிட்ட தான் ஆட்சி வாங்க முடியும். மற்றவங்கெல்லாம் வாழ்த்துறதுக்கு யாருன்னா வாழ்த்துவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்ககிட்ட சொல்லிட்டு ஒரு வணக்கம் சொன்னீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்கள். எம்ஜிஆர் பாட்டில் வர நீங்கள் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அந்த வார்த்தை தான் நமக்கு தேவை. அது மனக்குளிர்ந்து சொல்லணும், மனம் உவந்து சொல்லணும். அந்த மாதிரி பண்ணோம்னா சனி பகவானுடைய பலம் பெறலாம். இதனால் என்ன ஆகுன்னா, ஆரம்பத்தில் சொன்னதான் ஒரு கிரகத்துக்கும் சொல்லலை நான் எல்லாம். 2 வகையில். ஒன்று காரகத்துவத்தின் அடிப்படையில் நேரடி பலன் கிடைக்கும், அல்லது ஆதிபத்தியத்தின் அடிப்படையில் உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்க விஷயங்கள் என்னவோ அது நன்மையில் முடியும் அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. அடுத்ததாக 6வது கிரகத்துக்கு பேர் கேது பகவான். இந்த கேது பகவான் கெட்டு போனால் என்ன பண்ணலாம்? 8-12 இருந்தால் கெட்டு போயிடும், ரிஷபத்தில் இருந்தால் கெட்டு போயிடும். அப்போ அந்த கிரகத்துக்கு நல்ல விதமாக்கி ஆக்டிவேட் பண்ணணும், பலம் பெறணும். அப்படின்னா அந்த கிரகம் பலம் பெறணும்னா என்ன பண்ணணும்னா, ஏழைகள் பிரச்சனையில் இருப்பாங்க, வம்பு வழக்கில் இருப்பாங்க, சண்டை சச்சரவில் இருப்பாங்க, நோய் நொடியில் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கும். நமக்கு ஒரு இடம் இருக்கும், அவங்ககிட்ட சொன்னால் தீர்ந்துடுறதா இருக்கும். வாதம் வம்பு வழக்குகளின்றி கேது தேவே கேண்மையா ரட்சின்னு சொல்கிறோம். வாதத்தால் பாதிக்கப்பட்டவங்க, அப்புறம் வம்புனால் பாதிக்கப்பட்டவங்க, வழக்குனால் பாதிக்கப்பட்டவங்க, நோயினால் பாதிக்கப்பட்டவங்க, இப்படி ஏதாவது வகையில் கேது பகவானால் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்ற ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அவங்களுக்கு தேவையான நன்மைகளை பண்ணி கொடுங்க. அது உங்களுக்கு வாழ்த்தாக ஆசீர்வாதமாக கிடைக்கும். அடுத்ததாக ராகு பகவான். இந்த கேது சொல்லிட்டேன் நான். சரி, பரவாயில்ல. 6வது கிரகம் ராகு பகவான், 7வது கிரகம் கேது சொல்லிட்டேன். கேது ராகு பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் என்ன பண்ணுறது? 8-12 இருந்தால் கெட்டு போயிருக்கும். 2, 4, 7, 8, 12 இருந்தால் தோஷம் கொடுக்கும். ரிஷபத்தில் இருந்தால் நீச்சமாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் பலம் பெற வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்யலான்னா, அந்த ராகு பகவானுக்காக விஷ ஜந்துக்கள்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு அதெல்லாம் பாராட்டி சீராட்டிலாம் வளர்த்துறாதீங்க. பூராந்தேலெல்லாம் இந்த நாய் கூட விஷ ஜந்து தான் சேரும். அது வீட்டு அனிமலாக இருந்தால் கூட அது கூட விஷ ஜந்து தான். தேனி விஷ ஜந்து தான். தேனி கூட ஜந்து, குளவி, வண்டு, பூரா, அந்த மாதிரி எல்லா விஷ ஜந்துக்களும் இந்த ராகுவோட ஆதிபத்தியத்துக்கு உட்பட்டது தான். அவங்களுக்கு தீங்கு செய்யாமல் இருங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ராகுனால் பாதிக்கப்பட்டிருக்கிற, அதாவது விஷ ஜந்துக்கள் பாதிக்கப்படும். சில நொண்டியாக இருக்கக்கூடிய நாய் அடிபட்டிருக்கும் இல்லையா? நொண்டியாக இருக்கக்கூடிய நாய் அல்ல ரோட்டில் அடிபட்டு அல்ல செத்தே போயிருக்கும், அடக்கம் பண்ணுறது கூட இல்லாமல் இருப்பாங்க, எல்லாமே அப்படியே கிடக்கும். எந்த இதாக இருந்தாலும் எலி கூட விஷத்தன்மை கொண்டது தாங்க. எலி இல்லாத அது கூட ஆக மொத்தம் பொதுவாகவே நீங்கள் விஷத்தன்மைலாம் பார்க்காம எந்த அனிமலாக இருந்தாலும் அந்த அனிமலை கட்டி போட்டு வளர்க்குறது, அடைச்சி வைக்கிறது, கூண்டில் வைக்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் அதை விட அதுங்களெல்லாம் சுதந்திரமாக அதோட இஷ்டத்துக்கு அதுங்க இடத்துல போய் வாழறதுக்கு வழி பண்ணி கொடுங்க. அல்லது நல்லபடியாக இருந்தால் கூட ரோட்டில் போகிற நாயாக இருந்தாலும் அந்த நாய்க்கு என்ன பண்ணணும்னாக்கா தேவையான உணவுகளை வாங்கி கொடுத்து அதை கொஞ்சம் இது பண்ணுங்க. நாயை போய் வணங்கிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் நல்லதில்லை. ஆக ஒரு அனிமல் எதாக இருந்தாலும் அனிமல், பர்டிகுலராக விஷ ஜந்துன்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒரு அனிமல்களுக்காக அதுங்க வாழறதுக்கு அதுக்குன்னு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி வாழாமல் அதுங்க எங்கே வாழணுமோ அங்கே போய் வாழறதுக்கு வழி பண்ணி கொடுங்க. அந்த மாதிரி பண்ணுற பட்சத்தில் நல்லது. இன்னும் வேறு சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷ ஜந்து இல்லைனாக்கா வேறு என்ன பண்ணலான்னாக்கா, இப்போ முன்னாடி ஒரு ஒரு கிரகத்தை சொல்லும்போது பாலியல் தொழிலில் இருக்கிற 3ஆம் பாலினத்தர் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு செய்யாதீங்கன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ராகுனால பாலியல் தொழிலில் மாட்டிக்கிட்டு பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் வெளியே நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சிருந்தா அவங்க நல்ல விதமாக வாழறதுக்கு வழி பண்ணி கொடுத்தா பெரிய புண்ணியமாக இருக்கும். இந்த ராகு பகவானுடைய பலம் பெற வேண்டும் என்றால் இவ்வளோதான். நன்றி, வணக்கம்.